Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS counseling process விரைவில் ஆரம்பிக்க போகுது. அடுத்தது ரிசல்ட் வரப்போகுது. அதே நேரத்தில் OMR ஸ்கேன் காப்பி கிடைச்சிருச்சு. என்டையர் ஆன்சர் கீ உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் மார்க் பார்த்துருப்பீங்க. ஒரு உத்தேசமான சரியான மதிப்பெண் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மார்க் பேஸ் பண்ணி கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதான ஒரு பய உணர்வு இருக்கும். கட் ஆஃப் குறையுமா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓவராலாக எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கு. அப்போது எல்லா கேட்டகரியாக இருந்தாலும் அது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ எல்லா கேட்டகரியிலும் நம்ம எதிர்பார்த்ததை விட 10 மார்க் 20 மார்க் குறைஞ்சி வந்திருக்கு. அப்போ கட் ஆஃப் இன்னுமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் நம்ம சேஃப் ஜோன் கட் ஆஃப் சொல்கிறோம். அதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது 3 மோட் ஆஃப் கைடன்ஸஸ் இருக்குது. அது இது விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் 3 மோடில் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதில் ஃபோன் மூலமாக டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அட்வான்ஸ் பிளான் ஒரு பிளான் இருக்குது. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். டில் எண்ட் ஆஃப் த 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். 3rd ஆப்ஷன் வந்து எலைட் மோட் ஆஃப் கவுன்சிலிங், எலைட் மோட் ஆஃப் கைடன்ஸ். எலைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். சென்டாக் பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ். அது உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் ரீஃபண்ட் வரைக்கும் எல்லா விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரீமியம் மோட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நான் ஃப்ரீ மோடில் மட்டும் நான் டவுட் கேட்டுக்கிறேன்னா தாராளமாக இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ கைடன்ஸில் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம மொபைல் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஒர்க் அதிகமாகிடும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு மார்க் குறைவாக போயிருச்சு. ஸோ இந்த மார்க் குறைவாக போனதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமானா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். NRI லேப்ஸ் போலாமா, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு சில கல்லூரிகள் NRI லேப்ஸில் ஃபீஸ் குறைப்பாங்களா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஸோ எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் குறைவாக வர வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு சில ஸ்டேஜில் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் குறையுமா, இல்லை அப்ராடில் போய் MBBS படிக்கலாமா? ஸோ அப்ராடில் போய் படிக்கிறனா எந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கிறதா இருக்கும்? அப்போது அப்ராடில் படிக்கிறனால நமக்கு MBBS வேலிடா? அப்போ நமக்கு MBBS டிகிரி கிடைக்கணும்னா என்ன எக்ஸாமினேஷன் எழுதணும்? ஸோ அந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. ஸோ இந்த அப்ராடில் படிக்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எந்த கண்ட்ரியில் படித்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ராட் MBBS படிக்க கைடன்ஸ் வேணுமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி படிக்க கைடன்ஸ் வேணுமா, இல்லை NRI லேப்ஸில் நீங்கள் கைடன்ஸ் வேணுமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கைடன்ஸ் வேணுமா அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். மறக்காம எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு என்கரேஜ்மெண்டாக இருக்கும். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். என்ன சந்தேகங்க? பாப்பா 489 சார். 489 என்ன கம்யூனிட்டி சார்? MBC கேட்டகரிங்க சார். MBC கேட்டகரி கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சார். 50-50 சான்ஸ் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். ஓகே சார், ஓகே சார். கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சார். சார் என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? சார் 534 எதிர்பார்த்தோம் சார். பாத்தீங்களா, எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்க ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கு. 198 பேருக்கு குறைஞ்சிருக்கு சார். கண்டிப்பா கட் ஆஃப் குறையும். அப்போ நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நல்ல கல்லூரி கிடைக்கும் சார். இது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தாராளமாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. பிசி கம்யூனிட்டி சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? 470 செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார். கவர்மெண்ட் பார்டர்ல இருக்கும். கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். 450க்கு மேல கிடைக்கும் சார். வார்டு கோட்டால நீங்க ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணணும் சார். ஆல் இந்தியா கோட்டால சாய்ஸ் ஃபில் பண்ணணும். வாய்ப்புகள் ரேங்கை பொறுத்தா இருக்கும் சார். ஆல் இந்தியா ரேங்க் பார்க்கணும். பட் நீங்க ஆல் இந்தியா கோட்டால நீங்க ESI கோட்டால அப்ளை பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சாலும் அதிலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா கைடன்ஸ் வேணும்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். ப்ரீமியம் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பேரு என்ன மார்க் வரும் அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை ஃபர்தர் அப்ரோச் பண்றோம் சார். பட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ்ல டில் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் சார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க அப்ரோச் பண்ணுங்க. ஒரு ட்ரூத்ஃபுல்லான கைடன்ஸ், ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கும். ஸ்பெஷல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு.
எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ண முடியறதில்ல. வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் சார் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் சார். தெரியுங்க, சொல்லுங்க. ஆனந்தி மேடம். ஆமாம் சார். சொல்லுங்க. தம்பி வந்து 420 வந்து 430 வருதுங்க. என்ன கம்யூனிட்டி மேடம்? பிசி சார். 430 பார்க்கலாங்க. நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்புகள் பார்டரில் இருக்கும். பட் எல்லாம் ரேங்கை பொறுத்தா இருக்குது மேடம். சரிங்க சார். சார் நம்மளுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்னா சார் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும் சார். மேனேஜ்மெண்ட்ல கிடைச்சா நம்ம பிஎஸ்சி மாதிரி கிடைக்குமா சார்? நல்லா மேனேஜ்மெண்ட் கிடைச்சா உங்களுக்கு டாப் 3 மேடம். மேனேஜ்மெண்ட்ல பிஹெச்ஏ கிடைக்குமா, கேஎம்சிஹெச் கிடைக்குமா, ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். பட் உங்களுக்கு நல்ல காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். சார் எவ்வளோ ஒரு 18 to 17 to 18 அந்த எஸ் மேடம், 17 to 18 வரும். ஈவன் வேலைமால் கிடைச்சா கூட 17 லட்சம் தான் வருங்க. ரொம்ப நன்றி சார். உங்க வாய்ப்பு கொடுத்த படிக்க சார். அப்புறமேட்டு சார் இப்போ தெலுங்கு மைனாரிட்டி வந்து வாங்கணும்னா நம்ம வந்து இப்போ நம்ம பேசணும்ல சார். நம்ம வந்து தமிழ் தான் பேசுறோம். தெலுங்கு மைனாரிட்டி வரும் தாசில்தார்ட்ட கூட தெலுங்கு மைனாரிட்டி வாங்கிட்டு வரலாமா சார்? நீங்க என்ன கம்யூனிட்டி? நான் வந்து பிசி சார். பிசில தெலுங்கு ஸ்பீக்கிங்கா? இல்லைங்க சார், தமிழ் தான் போட்டிருக்கோம். இல்ல, தெலுங்கு போட்டா பிரச்சனை. நீங்க பேசிக்கா என்ன கம்யூனிட்டி, என்ன நாயுடுவா அந்த மாதிரி கம்யூனிட்டியா இருந்தா கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படிங்களா சார்? ஓகே சார். ஓகே. பட் அது ஸ்கூல்லயே வாங்கலாம். ஸ்கூல்ல வாங்குனீங்கன்னா பெட்டர். ஸ்கூல்ல தான் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட வெளியே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இவங்க தான் சார் கொடுக்க மாட்டாங்க. இல்ல மேடம், நீங்க கவர்மெண்ட்ல தாசில்தார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா கொடுக்க வாய்ப்பு. எந்த ஸ்கூல் மேடம்? எஸ்ஆர்வி சார், திருச்சி எஸ்ஆர்வி. நீங்க கிரீன் பார்க்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க கேட்டு பாருங்க, கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு மேடம். அப்படிங்களா சார்? ஓகே சார். நீங்க தாசில்தார் வாங்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு அட்மிஷன் கண்டிப்பா இதனால இருக்கு, நாங்க தெலுங்கு ஸ்பீக் கண்டிப்பா சார். கண்டிப்பா 420 நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? கிடைக்கும் மேடம், கண்டிப்பா கிடைக்குங்க. ஓகே சார். ரொம்ப இது என்ன சார் எல்லாமே இருக்கிறத கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் சார் போகுது. என்ன எதனால சார்? எல்லாமே மிஸ்டேக்ஸ், எல்லாமே டென்ஷனால மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஷேடிங் क्वेश्चन பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு ஷேடிங் பண்ணாம விட்டுருக்காங்க. 98% வந்து எல்லாருக்குமே மார்க் எதிர்பார்த்ததை விட குறைஞ்சதா இருக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்க அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன் சார் உங்களுக்கு. அதான் சார் உங்கள்கிட்ட சொன்னேன். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட் அதே எனக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்போம். இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே நீங்களே பண்ணிடுங்க சார். கவுன்சிலிங்ல இருந்து அப் டு காலேஜ் வரைக்கும். எஸ் மேடம், பண்ணிக்கலாம் மேடம், பண்ணிக்கலாம். சரி, உங்க வாட்ஸ்அப் மட்டும் ஜிபே நம்பர் அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு. எஸ் மேடம், அனுப்பி விடுறேன் மேடம், அனுப்பி விடுறேன். எந்த இதுல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே நம்பர் தான். இதே நம்பர்ல நீங்க கைடன்ஸ் நீடட் போடுங்க மேடம், நான் கான்டாக்ட் பண்றேன். சரிங்க சார். சார் இன்னொரு விஷயம் சார். இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு லோன் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க சார். எஸ் மேடம், நீங்க அடுத்த கால்ல பேசிக்கலாம் மேடம். உங்களுக்கு ஃப்ரீயா கான்டாக்ட் பண்றேன். அடுத்த கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா லோன் அப்ளை பண்ணலாம் மேடம். அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. கட் பண்ணிருங்க மேடம், உங்களுக்கு அப்ரோச் பண்றேன். ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. பாப்பா வந்து இப்போ 489 வருதுங்க சார். என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி கேட்டகரி. கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு சார். கவர்மெண்ட்ல எம்பிசிக்கு லீஸ்ட் கட்டப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? நான் ஒரு 490 80க்கு மேல எதிர்பார்க்கிறேன் சார். 80க்கு மேல. ஓ சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார், நான் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்கிறேன். எல்லாத்தை விட குறையலாம். 480க்குலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் கைடன்ஸ் எதுவும் உங்கள்கிட்ட எதுக்கு கால் பண்ணலாமா சார்? வேற எது வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க சார். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்றோம். நீங்க தேவைப்பட்டா பிரீமியமோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நீங்க ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் சார். இது நம்பர் தான் சார். இந்த நம்பருக்கு நீங்க பிரீமியமோட கைடன்ஸ் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபீஸ் டீடைல்னு சொல்றோம். 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. பேசிக் பிளான், அட்வான்ஸ் பிளான், எலைட் பிளான். ஸோ எலைட் பிளான்ல கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு எந்த மோடு வேணும்னு சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா சார். கால் பண்றேன் சார். நான் மெசேஜ் பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கட் பண்ணிருங்க சார். இந்த பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்க விருப்பப்பட்டா பிரீமியம் கோட் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். அங்க வேலூர் மாவட்டத்துல பேசுறோம் சார். என்ன டவுட் சார்? சார் பாப்பா வந்து 422 சார். பிசி கேட்டகரி. 432 செல்ஃப் ஃபைனான்சிங் தான் சார் வாய்ப்பு இருக்கும். அதுவே பார்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க 4000 ரேங்க்ல இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும் சார். எந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி சார்? இப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் சார் கிடைக்கும். அது லிஸ்ட் மார்க்கா இருக்கனால பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போனாலும் நீங்க நல்ல காலேஜ் கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பட் இது வந்து நான் சொல்றதை வச்சு நீங்க அப்படியே நினைக்காதீங்க சார். இது வந்து ரேங்க் பொறுத்து இருக்கு. பட் உத்தேசமா சொல்றேன். பட் 4000 ரேங்க்ல இருக்கணும் சார். நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிறதுக்கு ஒரு 4000 ரேங்க்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார் பிசில. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ இது எல்லாமே ரேங்கை பொறுத்தா இருக்குதுங்க. அது நம்ம ஏதோ ஒரு சொல்றோம் அப்படிங்கிறத வச்சு நீங்க கிடைக்காதுன்னு உறுதிப்படுத்தாதீங்க. பட் உத்தேசமான ஒரு ப்ரெடிக்ஷன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஈரோட்ல இருந்து சொல்லுங்க சார், என்ன சந்தேகங்க?
502க்கு கவர்மெண்ட்டுக்கு பார்டரில் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் டாப் 5 காலேஜில் கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு சார். நான் கைடன்ஸ் வேணா உங்களுக்கு கோயம்புத்தூர் தான், நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தான், நேரடியாக மீட் பண்ணலாம். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில்டு, மார்க் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் வச்சிருக்கோம். பேசிக் பிளான், அட்வான்ஸ் பிளான், எலைட் பிளான். ஸோ உங்களுக்கு அது எது விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நேரடியாக கன்சல்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். சர்டில் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி ரீஃபண்ட் வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. கட் பண்ணிடுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன டவுட்டுங்க? 580 580ங்களா? 580 இது வரைக்கும் 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல சந்தோஷமான மார்க், கவலைப்படாதீங்க. டாப் 3 காலேஜஸ்ல கிடைக்கும். மேபி ஸ்டான்லி கிடைச்சாலும் கிடைக்கலாம். எம்எம்சி இப்போ நான் வந்து 600க்கு மேலே யாரும் நம்மளை அப்ரோச் பண்ணல. பட் 580ங்கிறது ஹையஸ்ட் மார்க் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. எங்க கோச்சிங் போனாங்க மேடம்? கிரீன் பார்க். அங்க எப்படி மார்க் சொல்றாங்க அங்கெல்லாம்? இது மாதிரி தான் மேடம். முதல்ல வந்து மார்க் யாருமே வாங்கலனாங்க. ஒரு மார்க் 500 to 550 நிறைய இருக்காங்க. ஸோ 550 to 600 வந்து லிமிட்டடாக தான் இருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம கால்ஸ் வருது 550 லிமிட்டடாக தான் வருது. அதுக்காக தான் அந்த லைவ் போட்டு இந்த நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம கேட்குறோம். ஸோ அடுத்தது 600க்கு மேலே நமக்கு தெரிய நம்ம கால்ஸ் இது வரைக்கும் வரல. பட் நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் பார்க்குறாங்க. இனிமேல் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேடம். தமிழ்நாடு நமக்கு அப்ளிகேஷன் போட்டு தான் மேடம் கிடைக்கும். தேங்க்யூ மேடம். கட் பண்ணிருங்க. நல்ல மார்க் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஸோ நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள், அவங்க குழந்தைக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு ஊக்கம் அளிச்சிருக்காங்க. ஸோ வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். என்ன மார்க் வருங்க? எந்த ஊர், என்ன கேட்டகரி? திவாகர், பாண்டிச்சேரி. என்ன கேட்டகரிங்க? எம்பிசி. என்ன மார்க் வரும்? மார்க் 420. 420ங்களா? கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரியிலுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜா இல்ல செல்ஃப் ஃபைனான்சிங்கா? எனக்கு பாண்டிச்சேரி டேட்டா அனலைஸ் பண்ணல. பட் உங்களுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல மார்க் தான் மேடம். போன வருஷம்லாம் கிடைச்சிருக்காருன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். கவர்மெண்டா செல்ஃப் ஃபைனான்சிங்கா சொன்னீங்க. அது தெரியாதமா? தெரியாம நான் ஒரு தப்பு சொல்லக்கூடாதுல்ல. பாண்டிச்சேரி டேட்டா அனலைஸ் பண்ணல சொல்லியிருப்பேன். பட் இதே நீங்கள் ஒரு 400+ நல்ல மார்க் தான் பாண்டிச்சேரியில். ஓகே சார். சரிங்களா? வாழ்த்துக்கள்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் ஒன்றும் இல்லை, 451 சார், எம்பிசி கேட்டகிரி. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார். கவர்மெண்ட் கிடைக்காதா சார்? சார் கவர்மெண்ட் வந்து நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் நான் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ரேங்க் வரணும். எல்லாரும் எம்பிசியில் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க பொறுத்து பொதுவாக வந்து 480 490 வாங்கியிருக்காங்க சார். 500 மணிக்கு வாங்கியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு பார்டரில் சொல்கிறேன். பட் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு தேவை பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரி, ஓகே சார். இல்லை உனக்கு விருப்பம் இல்லைன்னா பிடிஎஸ் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கிடைச்சா மாற்றிக்கலாம். கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைச்சா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எம்பிபிஎஸ் போய்க்கலாம். சரி, ஓகே சார். இது இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகிரின்னு போனால் என்ன ஃபீஸ் கம்மியாக வரும் சார்? ஃபர்ஸ்ட் இது கிராஜுவேட்டி. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உனக்கு 1.25 லட்ச ரூபா கம்மியாகும் சார். ஒரு வருஷத்துக்கு ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா வருஷம் 1.25 லட்ச ரூபா 4.5 வருஷம் கிடைக்கும் சார். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் எவ்வளோ சார் வரும்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், கவர்மெண்ட் கோட்டாவில் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சொல்கிறேன். கவர்மெண்ட் கோட்டாக்கு வருஷம் ஒரு 8 லட்ச ரூபா வருங்க. சரி சரி. 8 வரும். உங்களுக்கு ஒரு கையிலேருந்து நீங்கள் 7 லட்ச ரூபா போடுற மாதிரி வரும். ஓகே சார். ஆல் இந்தியா கோட்டாவில் இது போட்டால் போக முடியாது இல்லை சார்? ட்ரை பண்ணலாம் சார். பட் ஆல் இந்தியா கோட்டாவில் கிடைக்கிறது வாய்ப்புகள் குறைவு சார். வாய்ப்பு குறைவு. ஒரு 500 மார்க்காக வேணுங்க. 500 மார்க்காவது வேணும். எஸ் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சொல்லுமா. வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம 4-5 வருஷமா நம்ம ஒரு நிறைய டேட்டா எடுத்து வச்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா? அந்த நம்ம இது வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் சொல்றோமா?
சரி, இதுக்கு இப்போ 23ல வேற கட் ஆஃப், 24ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத கட் ஆஃப், அப்ப 25ல நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். ரிசல்ட் இன்னும் வரல. ஓஎம்ஆர் ஷீட் சில பேர் பாத்துருக்க மாட்டாங்க. 20 ஓஎம்ஆர் ஷீட் எல்லாருமே பார்த்துருப்போமா. 25ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா கொஸ்டின் பேப்பர் கஷ்டனால 22 கட் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்கிறோம். 22ம் 25ம் பேப்பர் கம்பேரபிள் கூட இல்லையே, வெரி டிஃபிகல்ட்ல. 20 அதான் அதோட குறைவா தான் சொல்றேன், நான் அதோட குறைவா தான் சொல்றேன். அப்போ 22ல 480 கட் ஆஃப். 22ல கவர்மெண்ட் வந்து 496 கட் ஆஃப்மா. 22ல 496 கவர்மெண்ட் கட் ஆஃப். சரி, ஓகே. செல்ஃப் ஃபைனான்சிங் 445 435 எம்பிசிக்கு. ஸோ அதை விட 496 விட உங்களுக்கு குறைஞ்ச வந்தோன்னா 470 அப்படிங்கிற அது ரேஞ்சில் இருக்கலாம். மேபி குறையலாம். இது வந்து ஒரு உத்தேசமாக தான் சொல்ல முடியும். ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்டரில் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும். ரேங்க் உங்களுக்கு 1100 ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா கிடைக்குமா? 1100 ரேங்க்குள்ள நீங்க எம்பிசியில் இருந்தீங்கன்னா 1080 சேஃப். அதுக்கு மேல போச்சுன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் டேட்டா பேஸ் பண்ணி சொல்றோம், அக்யூரேட்டா சொல்ல முடியாது. நீங்க தேவைப்பட்டா நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நீலகிரிஸ்ல 3400 கட் ஆஃப். அது வேறமா. அது வந்து இந்த ரேங்க் ஜெனரல் ரேங்க். இப்போ இந்த ரேங்க் எப்படி பார்க்க முடியும்? நீங்க 1000ல சொன்னீங்களா, அது எப்போ வரும்? அது வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா அது கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கறது அப்ளிகேஷன் போட்டு தமிழ்நாடு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கம்யூனிட்டி ரேங்க் தெரியும். கம்யூனிட்டி ரேங்க் நீங்க 1070க்கு 80க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். 1000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். 1070க்குள்ள இருந்தா செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா? ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. அப்ப இந்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்க், ஸ்டேட் ரேங்க் இதனோட டிஃபரன்ஸ். அப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் எப்போ தெரியும்? நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ தமிழ்நாடு நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கால் ஃபார் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு நமக்கு தெரியும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க சார்? நாங்க கம்பத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். பொண்ணு வந்து நீட் இந்த வருஷம் எழுதிருக்காங்க சார். ஓகே. 424 சார் எம்பிசி சார். எம்பிசிக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்புகள் இருக்கும் சார். சரிங்க சார். சரிங்களா சார்? அடுத்து இன்னொரு பொண்ணு 412 சார், ட்வின்ஸ் இவங்க. ரெண்டுக்குமே பார்டர் தான் இருக்கும் சார். ஒன்றுக்கு மேனேஜ்மெண்ட் போகலாம், மேபி இதெல்லாமே சொல்ல முடியாது சார். அது நமக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். இதெல்லாமே ஃபினான்ஷியலாக எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க இல்லைங்கிறத பொறுத்து இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ரேங்க் பொறுத்தா இருக்கு சார். 4000 ரேங்க்ல வந்தீங்கன்னா எம்பிசியா சார்? எம்பிசினா ஒரு 2100 ரேங்க்ல நீங்க எம்பிசி ரேங்க்ல வந்தா பிரைவேட் கிடைக்கும் சார். 2200 அந்த மாதிரி வரணும். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்களா சார்? ஓகே சார், கட் பண்ணிருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஹலோ, சொல்லுங்க. என்ன டவுட்டுங்க? வாய்ப்பு இருக்கு சார். 480க்கு கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் சார். 490 to 80 பார்டர்ல இருக்கும் சார். சரிங்களா சார்? ஸோ ஒரு சிலது கால்ஸ் தெளிவாக அட்டன் பண்ண முடியல. ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நம்ம 2022 கட் ஆஃப் பேஸ் பண்ணி அதை விட கூட குறைவாக தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் இனிமே மார்க் குறையுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ரேங்க் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் என்ன பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், என்ன டவுட்டுங்க? சார் 475 எடுத்திருக்காங்க என் டாட்டர். என்ன கம்யூனிட்டிங்க? வாய்ப்பு இருக்கு மேடம். செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் நான் ஜிஎம்சில கேக்குறேன் சார். அது ஆல் இந்தியா கோட்டால போட்ட மாதிரி ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வாங்கியிருக்கிறாங்க பொறுத்து இருக்கு. எல்லாமே மார்க் நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னுமே குறைஞ்சதா வருது. மேபி உங்களுக்கு ஓவராலாக ஆல் ஓவர் இந்தியா குறையுது, தமிழ்நாடு குறையுதுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஆல் இந்தியா கோட்டால ட்ரை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அப்புறம் சார் இப்போ சப்போஸ் பிடிஎஸ் கிடைக்கும்னா சார் பிடிஎஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கும். ஆமாங்க சார். இப்போ அவங்க வந்து இப்போ பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நீட் அகைன் அவங்க எழுதி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்கள் பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு நீட் எழுதி அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் போகலாம். அதுக்கு எந்த ஒரு பெனால்ட்டி வராதுங்க.
அதுதான் சார் கேட்குறேன். எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு சப்போஸ் அவங்க ஏஎஸ்எம்எஸ்சி பூனேல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சார், அது வருமானு தெரியல. இப்போ நார்மல் நம்ம வேற காலேஜ்ல வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணா அதை வந்து திருப்பி அகைன் நீட் எழுதி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் போக முடியாதுங்க, பர்மிட் பண்ண மாட்டாங்க. பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ உங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு நான் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணுறேன். அப்ரோச் நீங்கள் எந்த ஊர்? கோயம்புத்தூர் தான் சார். நான் கோயம்புத்தூர்னா இங்கே தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கைடன்ஸ் நீடுன்னு போடுங்க, அதுக்கு என்ன உங்களை வழிமுறைகள் என்னன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் நேரடியாக வந்து மீட் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் கோயம்புத்தூர் தான் இருக்குது. இப்போ எனக்கு லக்கிலி இப்போ நீங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்களே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபோனே அட்டன் பண்ண முடியல, பிஸிலே இருந்தது. இப்போதான் அட்டன் பண்ணீங்க. இல்லை மேடம், நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். என்னால் டே டைமில் வேலைக்கு போயிடுவோம். ஸோ ஈவினிங் வந்து அட்டன் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுறோம். மல்டிபிள் கால்ஸ் வருது. ஸோ எந்த கால்ஸ் அட்டன் பண்ண முடியும் தரப்பவே உங்கள் கால் வர வேறு கால் வருது. உங்கள் நம்பர் எண்டிங் என்ன வருங்க சொல்லுங்கள் சார். என்னோட எண்டிங் 62 சார். இப்போ நீங்க எனக்கு அட்ரஸ் லொகேஷன் சொல்றீங்களா சார்? ஆஃபீஸ்க்கு சொல்கிறேன் மேடம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கைடன்ஸ் நீடுன்னு போடுங்க. நான் உங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் மேடம். இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தானே? எஸ் மேடம், எஸ் மேடம். நீங்கள் ப்ரீமியம் கைடன்ஸ் நீடுன்னு சொல்லிட்டு உங்கள் பேர், உங்கள் மார்க்கு, ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுறேன் மேடம். பிரிவில். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா மேடம்? சார் வணக்கம் சார். பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க சார்? பையன் எம்பிசி சார். என்ன மார்க் வருங்க? 495 வந்திருக்கு சார். 495 கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா 490க்கு மேல வாய்ப்பு இருக்கு சார். இல்ல ஆக்சுவலா எதிர்பார்த்து 520 வரைக்கும் எதிர்பார்த்து எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் குறைஞ்சிருக்கு. இனிமே நான் சொல்றது 490 விட கூட குறையலாம். 480 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்கு எம்பிசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே மார்க் எதிர்பார்த்த விட 10 மார்க் 20 மார்க் குறைஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடையாது. எம்பிசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியிலும் மார்க் குறைஞ்சதான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்க. நல்ல காலேஜ் உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். நல்ல சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுமா, இல்லை என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டால உங்களுக்கு கைடன்ஸ் தேவையா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி லோ ஃபீஸில் கிடைக்குமா, இல்லை அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கலாமா, அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நமக்கு எம்பிபிஎஸ் வேலிடா, அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், எந்த கண்ட்ரியில் படித்தா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் பெற்றோர்களும் குழந்தைகள் இருக்கு. ஒரு தெளிவான விளக்கம், தெளிவான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 9363443685 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க சார். கட் பண்ணிடுங்க சார். ஓகே. இல்ல சார், 495 கன்ஃபார்மா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க சார். ஓகே. அது உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறோம். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஃபோன் ஆஃப், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க. என்ன சந்தேகங்க? ஹலோ வணக்கம், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். எவர் கிரீன் சாருங்களா? ஆமாங்க, என்ன டவுட்டுங்க? சார் பாப்பா வந்து நேற்று எழுதிக்கிறேன் அப்படிங்க. அந்த 2025 மார்க் வந்து 445ங்க. 44. என்ன கம்யூனிட்டிங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருந்து பேசுறேன். பெருந்துறை பக்கம் வந்துட்டீங்க, சொல்லுங்க. அதான் சார், நான் பக்கமா தான் வந்துக்கிறேன். இப்ப 445 மார்க் நீ அந்த நீட்ல எழுதி எடுத்துக்கிறேன். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டி. செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்புகள் இருக்குங்க சார். சரி, ஓகே சார். உங்களுக்கு கைடு கொடுக்கணும் சார், அதுக்காக உங்களுக்கு அப்ரோச் பண்றேங்க. நீங்க வாட்ஸ்அப்ல கைடன்ஸ் வேணும்னு சொல்லி நீங்க பெருந்துறை உங்க பேரு மார்க்கெல்லாம் போடுங்க சார். கண்டிப்பா அப்ரோச் பண்றோம். எப்படி உங்களுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா நேரடியாக நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு சார். அதுல உங்களுக்கு எது தேவையோ பண்ணிக்கலாம் சார். சரி சார், எனக்கு ஃபுல்லா வந்து கைடன்ஸ் கொடுத்துருங்க. ஃபுல் கைடன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்றோம் சார். பட் எந்த காரணத்தை கொண்டு நான் வந்து இந்த காலேஜ்ல சீட் வாங்கி தரேன், அந்த காலேஜ் சீட் வாங்கி தரேன் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். சரியான வழிமுறைகள் மட்டும் உங்களுக்கு காட்டுவோம் சார். அதுக்கான வழிமுறைகள், அப்ளிகேஷன் போடுறது, சாய்ஸ் ஃபில் பண்றது, ரீஅலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ரீஃபண்ட், அந்த 30,000 ரூபாய் கட்டுற ரீஃபண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் சார். ஓகே சார். நான் இப்போ கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்றேங்க. பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மா ஒர்க் பண்றேங்க சார். இப்போ எல்லாமே மேக்ஸிமம் லோன் வாங்கி ஆச்சு. இப்போ பாப்பாக்குமே எஜுகேஷன் லோன் வாங்கி தான் நான் படிக்க வைக்கணுங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க சார். பெருந்துறை அப்படிங்கிற டீட்டெயிலாம் போடுங்க சார். அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும் அப்போ நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது. பெயர் வந்து கே சுயதிங்க. என்னுடைய பேர் குமரேசன். குமரேசன் சார். நீங்க கண்டிப்பா நான் டீடைல்ஸ் அனுப்புங்க சார். நான் உங்களை அப்ரோச் பண்றேன் சார். கண்டிப்பா டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்றேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ இந்த மாதிரி
கட் பண்ணிடுங்க சார். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இது உங்களுடைய விருப்பம், நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ வணக்கம், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? கட் பண்ணிடுங்க சார். ஸோ நம்ம ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 5935 5935. ஸோ இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும், தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்? என்ன சந்தேகம் சார்? என்ன மார்க் வருங்க? 383. நமக்கு பிடிஎஸ் தான் வாய்ப்பு இருக்கு சார். மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் ட்ரை பண்ணும். எம்பிபிஎஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே சார். பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும் சார். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். நம்ம அப்ளிகேஷன் போடுவோம். நீங்கள் ஒரு 2100க்குள்ள நீங்கள் எம்பிசி இருக்கணும். பட் அந்த அளவுக்கு மார்க் நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே, ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்களே, 450க்கு மேலே நிறைய வாங்கியிருக்காங்க சார். மேபி அந்த ப்ரைவேட்டில் பணம் கட்ட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மாறும் சார். அது போதும், அப்போ அந்த டைமான வாய்ப்பு இருக்கலாம். இந்த ஸ்டே ரவுண்டெல்லாம் சொல்லுவாங்களே, கடைசி ரவுண்டு 4th ரவுண்டு, அதில் வேணால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம் சார். பட் உறுதியாக சொல்ல முடியாது இப்போதைக்கு. பட் இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் அனலைசிஸ் சார். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அப்படியே கிடைக்காதுலாம் நினைக்க வேண்டாம். இது ஒரு 2022 கட்டாப்பை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதை விட குறைஞ்சி வரும். இப்போவுமே எல்லாருமே எதிர்பார்த்த மார்க் கூட குறைஞ்சிருக்கு சார். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க சார். கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம் சார். நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. கிடைக்காதுன்னு நினச்சிட்டுலாம் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம அப்ளை பண்ணி கவுன்சிலிங் கலந்துக்கலாம் சார். தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வரும். பட் ஏதோ ஒரு நம்ம கட் ஆஃபை பேஸ் பண்ணிட்டு நம்ம கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரேங்கை பொறுத்த இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரேங்க் தான் இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.